வணக்கம் மக்களே. இந்த சுட்டெரிக்கிற கொளுத்தும் கோடை வெயிலிருந்து தப்பிக்க நாம எல்லாருமே ஓடி போய் ஏதாவது ஒரு சில்லுன்னு குளிர்ந்த பானத்தை தேடி குடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க குடிக்கிற கோடைக்கால பானங்கள் பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு விளக்க தொகுப்பிற்கு உங்களை உற்சாகத்தோட வரவேற்கிறேன். வெளியே வெயில் ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும் போது தாகத்துக்கு நாம குடிக்கிற பானங்கள் நம்ம உடம்ப நிஜமாவே குளிர்ச்சிப்படுத்துதா இல்ல தேவையற்ற உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இதை தெரிஞ்சுக்கிறது இப்போ ரொம்ப அவசியம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போவோம். வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே தெருவெங்கும் நிறைய ஜூஸ் கடைகள், மோர் கடைகள் முளைக்கிறத நாம பாக்குறோம். ஆனா நீங்க குடிக்கிற அந்த பானங்கள் உண்மையிலேயே பாதுகாப்பானவையா? திரவ உணவுகள் எல்லாமே பெரும்பாலும் தண்ணி சம்பந்தப்பட்டதுங்கிறதால அதுல கொஞ்சம் சுகாதாரம் குறைஞ்சா கூட தொற்று நோய்கள் ரொம்ப ஈஸியா பரவிடும். இது நிறைய நேரங்கள்ல நாம கவனிக்க தவறுகிற ஒரு மிகப்பெரிய மறைமுகமான அபாயம். வெயில் காலத்துல நம்ம தாகத்தை தணிக்கிற சில ஃபேவரட்டான பானங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதநீர், இளநீர், கம்மங்கூழ், ஜில்லுன்னு ஒரு மோர், விதவிதமான பழரசங்கள், சர்பத், கரும்பு ஜூஸ், அப்புறம் கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். இதெல்லாம் செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா டிமாண்ட் அதிகமாகும் போது புது வியாபாரிகள் கடை போடுவாங்க இல்லையா? இப்படி தேவை அதிகமாகறதும் புது வியாபாரிகள் வர்றதும் நம்ம ஆரோக்கியத்துக்கு சில புதிய சவால்களையும் ஆபாயங்களையும் கண்டிப்பா கொண்டு வரும். இந்த கோடையை சேஃபா கடக்க வழிகாட்டுதல்கள் படி நாம கவனிக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். 1. சரியான கடையை தேர்ந்தெடுத்தல். 2. உங்கள் பானத்தை ஆய்வு செய்தல். 3. ஆரோக்கியமான பானங்களை தேர்ந்தெடுத்தல். அப்புறம் 4. விதிமீறல்களை புகாரளித்தல். முதல் பகுதிக்கு போவோம். இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியான கடையை தேர்ந்தெடுத்தல். வாங்கும் முன் சற்று நில்லுங்கள். நீங்க கவனிச்சாக வேண்டிய முதல் 2 ரூல்ஸ் இதுதான். ஒரு கடைக்குள்ள போறீங்கன்னா அங்க FSSAI உணவு பாதுகாப்பு உரிமம், அதாவது லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க. லைசன்ஸ் இல்லையா, அந்த பக்கமே போகாதீங்க, அது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக். அடுத்து ஜூஸோ இல்ல வேற எந்த திரவ உணவோ மூடி வைக்கப்படாம அப்படியே ஓப்பனா வச்சு வித்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. காத்துல இருக்கிற தூசும் ஈக்களும் ரொம்ப ஈஸியா அதுல உட்காந்துரும். அந்த மாதிரி கடைங்களை தவிர்த்துட்டு அப்படியே நடை காட்டுறதுதான் நமக்கு நல்லது. அடுத்த பகுதிக்கு போவோம். உங்கள் பானத்தை ஆய்வு செய்தல். அதாவது உங்க கப்ல உண்மையிலேயே என்ன இருக்கு? மாவட்ட ஆட்சியரோட வழிகாட்டுதலின்படி கவுண்டர்ல நீங்க ரொம்ப உஷாரா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவைதான். ஜூஸுக்கோ சாலடுக்கோ அவங்க வெட்டியிருக்க பழங்கள் கொஞ்சம் அழுகி போயிருந்தாலும் அதை வாங்காதீங்க. அதே மாதிரி கண்ணை பறிக்கிற மாதிரி கலரா சர்பத் இருந்தா அதுல ஆபத்தான கலப்பட நிறங்கள் சேர்த்திருக்கலாம். சோ அதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. 3வதா ஐஸ் கட்டிகள். வியாபாரி போடுற ஐஸ் சுத்தமான தண்ணியில செஞ்சதான நமக்கு தெரியாது இல்லையா? சில இடங்கள்ல மீன் பதப்படுத்துற ஐஸை கூட ஜூஸ்ல போட்டுருவாங்க. அதனால ஐஸ் போடாம டைரக்டா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஜூஸை கேட்கறது தான் எப்பவுமே ரொம்ப சேஃப். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். ஆரோக்கியமான பானங்களை தேர்ந்தெடுத்தல், இயற்கையானவை மற்றும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டவை. இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் பாட்டில்ல அடைக்கப்பட்ட கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு. இதை நீங்க குடிக்கணும்னு நினைச்சா உடம்போட கலோரி அளவுக்கு ஏற்ப ரொம்ப கம்மியா தான் குடிக்கணும். அது மட்டும் இல்லாம தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனா மறுபக்கம் நம்ம ஊர் இயற்கையான பானங்களை பாருங்க. இளநீர், மோர், பதநீர், கூழ் இதெல்லாம் இயற்கையாவே எவ்வித பயமும் இல்லாம குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதே அதிகமா எடுத்துக்க சொல்லி மாவட்ட நிர்வாகமும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னொரு சின்ன அப்டேட். வெயில் காலத்துல உங்களை பாதுகாத்துக்கிறது வெறும் பானங்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. ரொம்ப காரமான இல்லைனா ரொம்ப சூடான உணவுகளை தவிர்க்கிறதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப காரமா சாப்பிட்டா உங்க வயிறு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான பகுதி, விதிமீறல்களை புகாரளித்தல். உங்கள் சமூகத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9444042322. நீங்க வாங்குற ஜூஸ்லயோ இல்ல அந்த கடையிலயோ ஏதாவது சுகாதார குறைபாடு இருந்தா உடனே உணவு பாதுகாப்பு துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய பிரத்யேக வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இது ஏதோ சாதாரண நம்பர் இல்லைங்க. சுகாதாரம் இல்லாத கடைகளுக்கு எதிராக நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்க நேரடி ஆயுதம். 1 செகண்ட் எடுத்து இப்பவே உங்க போன்ல இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உணவு வணிகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறினா நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. மக்கள் ஆரோக்கியத்தோட விளையாடக்கூடாதுங்கிறத அரசாங்கம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு இந்த அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை மூலமாவே நமக்கு தெளிவா தெரியுது. இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆட்சியர் கொடுத்த இந்த ரூல்ஸ் எல்லாம் வெறும் பேப்பருக்காக இல்ல, நாம நடைமுறையில ஃபாலோ பண்றதுக்காக. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். அடுத்த முறை வெயில்ல தாகமா ஒரு ஜூஸ் கடைக்கு போறப்போ உங்க கப்புல போடப்படுற ஐஸ் கட்டி உண்மையிலேயே பாதுகாப்பானது தானான்னு ஒரு செகண்ட் நின்னு செக் பண்ணுவீங்களா? உங்க ஆரோக்கியம் உங்க விழிப்புணர்வுல தான் இருக்கு.
சரியானதை தேர்ந்தெடுங்க. இந்த வெயில சேஃபா கடந்து வாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.